புதுவை சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவம் நாட்டையே உலுக்கியது. அந்த கொலை வழக்கில் தொடர்புடைய இளைஞர் மீது போக்சோ வழக்கு சீறி பாய்ந்தது. போரூர் சிறுமி, பொள்ளாச்சி, இப்போது புதுவை சிறுமி என அனைத்து பாலியல் வழக்கில் தொடர்புடைய குற்றவாளிகள் மீதும் ஒவ்வொரு முறையும் போக்சோ பாய்ந்தது, சீறி பாய்ந்தது என்றுதான் சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் பின்னாளில் அந்த வழக்குகளில் என்னதான் நடக்கிறது என்பது குறித்தான முழு விவரங்களை அறிந்து கொள்ள வழக்கறிஞர் அர்ச்சனாவிடம் சத்தியம் டிஜிட்டல் குழு கலந்துரையாடியது. ஒரு விஷயமும் நடக்குது. ஒரு பாலியல் வன்கொடுமை நடக்குது. அன்று பொள்ளாச்சி, பிறகு காசி, பிறகு போரூர் பள்ளி, பிறகு ஒரு பள்ளியாக முன்னெடுக்கிறது இந்த மாதிரி பாலியல் வன்கொடுமைகள் இப்போது பாண்டிச்சேரி. ஒரு இடத்துலயும் ஒரு நாள் 2 நாள் இல்லது அதிகபட்சம் ஒரு வாரம் மக்கள் மன ஓட்டத்துல ஒரு எமோஷனல்லி அவுட் பர்ஸ்ட் ஆகுறாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குது? இந்த கேசஸ் எப்படி நீர்த்து போகுதா? ஜஸ்டிஸ், அதுக்கான ஜஸ்டிஸ் கிடைக்குதா? அதுக்கான போராட்டத்தை அந்த குடும்பம் மட்டுமே ஃபேஸ் பண்ணி வருது. ஸோ அது இதோட அடிப்படை பிரச்சனைகளையும் அதுக்கான சொல்யூஷனையும் நோக்கி செயல்பட்டால் நன்றாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம இந்த பிரச்சனையை எமோஷன்ஸாவே அணுகுமுறை செய்யறோம். மக்களாகிய நம்மளுடைய கடமை இதுல என்ன இருக்குது, ஜுடிஷியரியோட கடமை என்ன இருக்குது அப்படின்ட்டு அப்படி பிரிச்சு பார்த்து பிரச்சனைகள் எங்க இருக்கு, அதை எப்படி களையலாம், எப்படி சொல்யூஷனை நோக்கி போகலான்ட்டு பார்க்கலாம். இங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மக்களாகிய நம்மளுடைய கடமை அப்படின்ட்டு நம்ம பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு நாள் 2 நாள் அந்த எமோஷன், அந்த அவுட் பர்ஸ்ட், அதுக்கப்புறம் அவங்களோட வாழ்வியல் சூழ்நிலை, அவங்களோட வேலைகளை பார்த்து கொண்டு செல்கிறோம் இல்லையா? நீங்க என்னவா இருக்கலாம், நீங்க எப்படி செயல்படலாம் தெரியுமா? என்னோட பார்வையில நீங்க உங்களுடைய அடிப்படை சட்டத்தை தெரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய அடிப்படை உரிமைகளை தெரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்கும்போது எப்படி அணுகுமுறை செய்யணும், சட்டத்துல உங்களுக்கு என்னென்ன ரைட்ஸ் இருக்கு, அதோட ப்ரொசீஜர்ஸ் என்ன, அதை எப்படி கையாளலாம் அப்படின்றத நீங்க தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா உங்க பக்கத்து வீட்லயோ உங்க நெய்பர் சொசைட்டிலயோ இல்ல எங்கேயோ அது இந்த விபரீதம் நடக்கும்போது அவங்களுக்கு நீங்க உறுதுணையா இருக்கலாம். ஓகே மேம். Don't wait for the authorities. Don't blame the authorities. Don't wait for the authorities to get the work done. Right work done. நீங்கள் சட்டத்தை அதுக்காக கையில் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லவில்லை. உங்களுக்கான பணிகளை ஒரு இந்தியன் குடிமகனாக உங்களுக்கும் சில கடமைகள் உண்டு, அதையும் நீங்கள் செயலாக்குங்கள் என்றுதான் சொல்கிறேன். உங்களுடைய ரைட்ஸை நீங்க தெரிஞ்சு வச்சுக்கன்னா, இந்த ப்ரொசீஜர்ஸை நீங்க தெரிஞ்சு வச்சுக்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணலையா ஒரு போலீஸ், அதுக்கப்புறம் நீங்க டிசிபியோ டிஎஸ்பியோ நீங்க அணுகுமுறை பண்ணலாம். இந்த கம்ப்ளைண்ட் ஃபைல் எடுத்துக்கல, எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணல, ஸோ இதை எடுத்துட்டு போகலாம். இல்ல நீங்க மீடியாக்கு எடுத்துட்டு போகலாம். They are also the pillars in supporting things. So நீங்க மீடியாக்கு எடுத்துட்டு போகலாம். ஓகே, அடுத்தது நீங்க என்ன பண்ணலாம்? உடனே மெடிக்கல் எக்ஸாமினேஷனுக்கு அந்த குழந்தைக்கு கொடுக்க வேண்டிய இமீடியட் மெடிக்கல் எமர்ஜென்சியை don't wait for the right authorities to do it. You can do it. You can get the medical help done for the child. So நீங்க பக்கத்துல இருக்க இமீடியட் ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துட்டு போயிட்டு மெயினாக தடயங்கள் அழிக்க கூடாது. அதுக்காக தான் உங்களை நடைமுறை சட்டமும் ப்ரொசீஜரும் தெரிஞ்சுக்கோங்கன்னு சொல்றது. எவிடன்ஸ், பக்கத்துல இருக்க எவிடன்ஸை, தடயங்களை அழிக்க விடாமல் பாதுகாத்து வையுங்கள். பர்பிச்சுட்டர்ஸ்வாலையும் யார் அந்த அக்யூஸ்டோ அவங்களாலையும் தடயங்களோ இல்ல தற்செயலாகவும் தடயங்கள் அழிக்கப்பட விடாமல், ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜஸ் எங்கேயாவது இருக்கு அந்த தெருவுல இருக்க அபியூஸ்ன்னு வச்சுக்கோங்களேன், அதெல்லாம் தடயத்தெல்லாம் அழிச்சிடுவான். ஸோ அதெல்லாம் ப்ரொக்யூர் பண்றதுலயும் அந்த தடயங்களை சேஃப்கார்ட் பண்ணுங்க. அந்த மாதிரி விஷயங்களை பண்ணலாம். டேக் த சைல்ட் டு த மெடிக்கல் எமர்ஜென்சி. அப்புறம் ஃபினான்ஷியல் சப்போர்ட், இமீடியட்டா அந்த குழந்தைக்கு தேவையான சப்போர்ட் பண்றதுக்கு அந்த பொருள் உதவி, பண உதவி அங்க இல்ல அப்படின்ற பட்சத்துல காம்பன்சேஷன் அத்தாரிட்டிஸ் கிட்ட இருந்து, கவர்மெண்ட் கிட்ட இருந்து வர வரைக்கும் வெயிட் பண்ணாம we can also do our part to the people. அதுக்கப்புறம் அவங்களுக்கு வர வேண்டிய காம்பன்சேஷனை ரைட் அத்தாரிட்டிஸ் கிட்ட இருந்து பெற்றுக்கொள்வதற்கும் நம்ம ஃபைட் பண்ணி கொடுக்கலாம் மக்களா. ஓகேங்களா? ஸோ காம்பன்சேஷன் வைஸ், மெடிக்கல் எக்ஸாமினேஷன் வைஸ், ப்ரொக்யூரிங், சேஃப்கார்டிங் த எவிடன்ஸ் வைஸ் யூ கேன் ஹெல்ப் தம். யூ கேன் ஹெல்ப் தம் பிசிக்கலி. அவங்களை பிசிக்கலா ஹெல்ப் பண்ணலாம், எமோஷனலா அவங்களுக்கு வெல்பீயிங்கா இருக்கலாம், நீங்க மாரல் சப்போர்ட்டரா இருக்கலாம். இங்க இன்னொரு முக்கியமான ஒரு ஃபேக்டர் டிஸ்கஸ் பண்ணணும். என்னன்னா, சோஷியல் ஸ்டிக்மா அசோசியேட்டட் வித் செக்ஷுவல் அபியூஸ் கேசஸ். பொள்ளாச்சி கேஸ்ல பாத்தீங்கன்னா விக்டிமோட ஐடென்டிட்டியை போலீஸ் அதிகாரிகள் சொல்லிட்டாங்க. அதனால அந்த குழந்தைய அந்த பாதிக்கப்பட்ட அந்த குழந்தைய எல்லாரும் பிளேம் பண்ணதால அந்த ஊரை விட்டே அவங்க கிளம்புற நிலைமை வந்தது. இங்க பாதிக்கப்பட்டவர்களை ஏன் நாம் குற்றம் சொல்கிறோம்ன்றது நம்ம கண்டிப்பா யோசிக்க வேண்டிய விஷயம். நம்ம அக்யூஸ்ட தான் கண்டிக்கணுமே தவிர பாதிக்கப்பட்டவர்களை ஐசோலேட் பண்றது, அவங்கள ஒதுக்குறது, அவங்கள விக்டிம் ஷேமிங் பண்றது கண்டிப்பாக செய்யவே கூடாது. நம்ம அவங்க சப்போர்ட்டா தான் இருக்கணுமே தவிர அவங்கள ஒதுக்க வேண்டியதோ பிளேம் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. நாங்கள் இருக்கிறோம் என்ற
வார்த்தையை விட சிறந்த மருந்து எதுவுமே இல்லை பாதிக்கப்பட்டவர்களுக்கு. கெட் த சப்போர்ட் சிஸ்டம். ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு சப்போர்ட் சிஸ்டம் எந்தெந்த வகையில கொடுக்க முடியுமோ கரெக்டா கொடுங்க. உங்களோட அடிப்படை சட்டத்தை தயவு செய்து படியுங்கள். இந்த ஆஸ்பெக்ட்ல வந்துட்டு மக்களாகிய உங்கள் கடமையை செயலாற்றுங்கள். மற்றபடி வந்துட்டு கேசஸ் வந்துட்டு அப்புறம் நடக்குது இல்லையா, கேசஸ் வந்துட்டு போக்சோ கேசஸ் எவ்வளவு சீக்கிரம் நடக்கணுமோ அவ்வளவு சீக்கிரம் நடக்கணும். அவ்வளவு சீக்கிரம் அது நடக்கலன்னா அப்ப ஒரு தனி மனித தனி குடும்ப போராட்டமாக அது இருக்கிறது. இப்பொழுது நீங்க அப்படி இருக்கக்கூடாது. ஒரு கம்யூனிட்டியா, ஒரு சொசைட்டியா, ஒரு பப்ளிக்கா, everyone has to question the right authorities to function them properly. அந்த கேஸ் ஏன் இன்னும் நடக்கல, அந்த கேஸ்ல இப்ப என்ன ஸ்டேட்டஸ் இருக்குது, ஒரு ஹியரிங்க்கும் அந்த குடும்பம் தனிமையா போகும்போது நாங்கள் இருக்கிறோம் என்ற வார்த்தையை நீங்கள் அடிக்கடி சொல்லிக்கொண்டே இருங்கள். அதற்கான செயல்முறையையும் ஆக்ஷன்லயும் நீங்க காமிங்க. என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. அதிகாரிகளை கேள்வி கேளுங்கள். ஒட்டுமொத்த கூட்டமா வந்துட்டு மக்களா வந்துட்டு ஒருத்தரோட குரலா இல்லாம ஒட்டுமொத்த கூட்டமா வந்துட்டு பப்ளிக் வாய்ஸா இருக்கும்போது டெஃபினட்டா ரைட் அத்தாரிட்டிஸ் ஹஸ் டு வொர்க் அண்ட் தே ஹேவ் டு ஆன்சர். இது தனி மனித போராட்டமாவும் தனி குடும்ப போராட்டமா இருக்கிறதால தான் அது நீர்த்து போகுது. இன்னொன்னு, அந்த வெஸ்டட் பார்ட்டிஸ் இருக்காங்க இல்லையா, the people who are in power, they are commanding the people. அந்த விக்டிமை வந்துட்டு அசால்ட்டா வந்துட்டு அப்படியே அட்டாக் பண்ணி எமோஷனலி பிளாக்மெயில் பண்ணி பிசிக்கலி அவங்கள வீக் ஆக்கி அவங்கள வந்துட்டு 1 வருஷம் 2 வருஷம் கேஸை காலதாமதப்படுத்தி அவங்கள ஹாஸ்டல் பண்ண வச்சு அவங்க ஊரை விட்டு ஓட வச்சுறாங்க. இது அப்படி இல்லாம எல்லா குடும்பமும் பப்ளிக் எல்லா மக்களோட ஒரு பொறுப்பா எடுத்துக்கிட்டு எல்லாருமே ஃபைட் பண்ணி வித்தின் 3 months to 6 months இன்னாச்சு கேஸ் ஏன் நடக்கல, 3 months 6 monthsக்குள்ள முடிச்சு ஆகணும் அப்படின்னு எல்லாரோட ஒத்து குரலா இருந்ததுன்னா அத்தாரிட்டிஸ் பயந்து வேலை செய்து அதை செய்து முடித்து கொடுப்பார்கள். இதுதான் உங்களோட மக்களுடைய கடமை. மத்தபடி ஒரு போக்சோ ஆக்ட்னு எடுத்துக்கிட்டோம்னாங்க நிறைய பேரோட ஸ்டேக் ஹோல்டர்ஸ் இல்லையா, பங்குதாரர்கள் சொல்லுவாங்க இல்லையா, அதுல முக்கிய பங்குதாரர்கள் போக்சோ ஆக்ட் அப்படின்னா என்னன்னா யாருன்னா சிடபிள்யூசிங்க, சைல்டு வெல்ஃபேர் கமிட்டி, போலீஸ், ஜுடிஷியரி ப்ராசஸ், மெடிக்கல் எக்ஸாமினர், என்ஜிஓஸ். இதுல டாப் மோஸ்ட்ல வந்துட்டு சிடபிள்யூசி, போலீஸ் அண்ட் கோர்ட் வருது. ஸோ ஒரு சிடபிள்யூசியோட பங்கு இங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா சைல்டு வெல்ஃபேர் கமிட்டியோட பங்கு என்னன்னா அதீத பங்கு வகிக்கிறாங்க. ஏன்னா இவங்களுக்கு ஒரு கேஸ் இந்த மாதிரி வந்து இன்ஃபர்மேஷன் கிடைச்ச உடனே போலீஸ் வந்துட்டு வித்தின் 24 hours சிடபிள்யூசிக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துடணும். அங்கிருந்து சிடபிள்யூசியோட கடமை ஆரம்பிக்குது. சிடபிள்யூசி அந்த பாதிக்கப்பட்ட குழந்தை வீட்டுக்கு இமீடியட்டாக அங்க வந்துட்டு போயிட்டு A to Z என்ன அவங்களோட தேவைகள், அதாவது கேஸுக்கு சம்பந்தப்பட்டு என்ன நடந்திருக்கோ அதுக்கான தேவைகள் வந்துட்டு கம்ப்ளீட்டா வந்துட்டு ஒரு கைடன்ஸ் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் அசிஸ்டன்ஸ் மாதிரி அவங்க இருக்கணும். இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா அவங்களுக்கு மெடிக்கல் எக்ஸாமினேஷன் எப்படி நடக்கும், எங்க நடக்கும், அதுக்கு எந்த மாதிரி விஷயங்கள் வந்துட்டு அவங்க வந்து கோஆப்ரேட் பண்ணணும், அவங்களோட அதே மாதிரி பாதிப்படைஞ்சவங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு, சட்டத்தில் என்னென்ன சலுகைகள் இருக்கிறது, என்ன விதிகள் பின்பற்றப்படலாம், என்ன விதிமீறல்கள் நடந்தால் என்ன செய்யணும் அப்படின்ற மொத்த விஷயங்களும் அவங்களுக்கு முன்னாடியே வந்துட்டு சிடபிள்யூசி சொல்லிடணுங்க. அங்க சொல்லிட்டாங்கனாலே இங்க விதிமீறல் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்ல. விதிமீறல்கள் நடக்கும்போது they can question. திருப்பியும் சொல்றேன், சமூகம் சார்ந்து கேள்விகள் வந்து ஒரு குடும்பமே ஃபைட் பண்ணக்கூடாது. ஸோ இந்த விதிமீறல்கள் அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சுனாலே அவங்க வந்து ஃபைட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ அப்புறம் வந்துட்டு மெடிக்கல் கைடன்ஸ், அவங்களுக்கு என்ன மெடிக்கல் கைடன்ஸ் வேணும், அதுல இருந்து அவங்களுக்கு குழந்தை வந்து மன உளைச்சல் இருக்குன்னா அந்த மென்டலி வந்து சைக்காட்டிக் ஒப்பீனியன் வந்து இந்த கவுன்சிலிங் கொடுக்கறதுல இருந்து அந்த குழந்தைக்கு ஒரு அக்யூஸ்ட், அந்த குழந்தைக்கும் அந்த குழந்தையோட குடும்பத்துக்கு யாருக்கு அந்த இன்ஃபர்மேஷன் தேவைப்படுதோ அந்த இடத்துல அந்த அக்யூஸ்ட் அரெஸ்ட் ஆனதுல இருந்து இந்த கோர்ட்ல இப்ப கரண்ட் ஸ்டேட்டஸ்ல கேஸ்ல என்ன நடக்குது, சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணிட்டாங்களான்றதுல இருந்து ஒருவேளை அக்யூஸ்டுக்கு பெயில் கிடைச்சிச்சா, இல்ல இப்ப வந்து குழந்தைய வந்துட்டு கோர்ட்ல எப்படி அணுகுமுறை பண்ணணும், என்ன விஷயங்கள் வந்துட்டு எந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து குழந்தைக்கு வந்து சலுகைகள் இருக்குன்ற மொத்த டீடைல்ஸும் வந்துட்டு அந்த சிடபிள்யூசி ஆஃபீஸர் வந்துட்டு அந்த ஃபேமிலிக்கான சப்போர்ட், கம்ப்ளீட் கைடன்ஸ் அண்ட் சப்போர்ட் சிஸ்டமா இருக்கணும். ரோல் ஆஃப் த போலீஸ் ஆஃபீஸர், ஐ ஆர் ஜஸ்ட் ஹைலைட்டிங் த கீ பாயிண்ட்ஸ் ஆஃப் த போலீஸ் ஆஃபீஸர்ஸ் அண்ட் எவ்ரி ரோல் ஸ்டேக் ஹோல்டர்ஸ். போலீஸ் ஆஃபீஸர்ஸை பொறுத்த வரைக்கும் என்னன்னா எந்த காரணத்துக்கு கொண்டும் வந்துட்டு போலீஸ் உடையில வந்துட்டு போக்சோ கேசஸை கையாளவே கூடாது. ஏன்னா போலீஸ்னாலே அது ஒரு பயத்தை வந்து கண்டிப்பா குழந்தைகளுக்கு கொடுக்கும் இல்லைங்களா. சோ அந்த உடையில வந்துட்டு அந்த கேசஸை வந்துட்டு அவங்க ஹேண்டில் பண்ணவே கூடாது. கண்டிப்பாக ஃப்ரெண்ட்லி அட்மாஸ்பியரை எங்கேயுமே மெயின்டைன் பண்ணணும். குழந்தைக்கு ஒரு த்ரெட்டனான ஒரு அட்மாஸ்பியரை எங்கேயுமே மெயின்டைன் பண்ணக்கூடாது. எந்த சூழலிலும் அக்யூஸ்ட வந்துட்டு டைரக்டா பார்க்க வைக்கிற ஒரு சூழ்நிலையை வந்துட்டு கிரியேட் பண்ணவே கூடாது, which is completely against the போக்சோ ஆக்ட், இன்க்ளூடிங் இந்த கோர்ட் ப்ரிமிசஸ், இன்க்ளூடிங் இந்த எங்கேயுமே ஒரு ஐடென்டிபிகேஷன் பரேட் நடத்தினாலும் குழந்தைக்கு மறைமுகமா இவர்களா என்று ஒரு ஸ்கிரீன் அமைத்தோ இல்ல வந்துட்டு போட்டோஸை காமிச்சாதான் நீங்க வந்து ஐடென்டிஃபை பண்ணணுமே தவிர டைரக்ட் கான்டாக்ட்ல வந்துட்டு குழந்தைய வந்துட்டு காமிக்கவே கூடாது அக்யூஸ்ட்.
ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது. அதுக்கப்புறம் வந்துட்டு இமீடியட் வித்தின் சிடபிள்யூசிக்கு வித்தின் 24 hours இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும். அப்புறம் வித்தின் 24 hours டெஃபினெட்லி மெடிக்கல் எக்ஸாமினேஷன் வந்துட்டு இமீடியட்லி ஹஸ் டு பி கிவன் டு த சைல்ட். மோஸ்ட் ஆஃப் த விஷயத்துல வந்துட்டு காலம் தாமதிக்கப்பட்டு எவிடன்ஸ் எடுக்கிறாங்க, லேட்டா ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறாங்க. அதனால நிறைய விஷயங்கள் தடயங்கள் வந்துட்டு போயிடுதுன்னு சொல்றாங்க. அதே மாதிரி 164 ஸ்டேட்மெண்ட்னு ஒன்று சொல்லுவாங்க. குழந்தை வந்துட்டு என்ன நடந்தது என்று மெஜிஸ்ட்ரேட் முன்னாடி வந்துட்டு பதிவு பண்ணுவாங்க. அதுவும் எவ்வளவு துரிதமாக செயல்பட வேண்டுமோ, எவ்வளவு சீக்கிரம் அந்த விஷயத்தையும் நடத்தி முடிக்கணுமோ அதுவும் முடிக்கணும் அப்படின்றது போலீஸோட இது கடமை. அப்புறம் விக்டிமோட ஐடென்டிட்டி மீடியாலையும் சரி வெளியிலயும் சரி பப்ளிகேஷன் எங்கேயுமே விக்டிமோட ஐடென்டிட்டி, இந்த குழந்தை பாதிக்கப்பட்டுள்ள இந்த குழந்தை தான் இன்னார் தான் இந்த இடத்துல தான் இருக்கிறார் என்ற ஐடென்டிட்டியை வந்துட்டு எங்கேயுமே கொடுக்க கூடாது போலீஸ். இந்த பொள்ளாச்சி கேஸ்ல பெரிய தப்பா அதை செஞ்சிருந்தாங்க, நிறைய கேஸ்லயும் செஞ்சுட்டு இருக்காங்க. அதெல்லாம் வந்துட்டு மாறுதலுக்கு உட்பட்டது. அது வந்து செய்யணும். அப்புறம் வந்துட்டு சிடபிள்யூசி போலீஸை தவிர்த்து கோர்ட்ல ப்ரொசீஜர்ஸ் பாத்தீங்கன்னா, கோர்ட்ல வந்துட்டு குழந்தைக்கு தெரிஞ்ச லாங்குவேஜ்ல, ஒருவேளை குழந்தை வந்து மாற்று மொழி பேசும் குழந்தை அப்படின்னா அந்த குழந்தைக்கு தெரிந்த லாங்குவேஜ்ல தான் நம்ம வந்துட்டு பேசுற மாதிரி இருக்கணும். அதுக்கான இன்டர்பிரிட்டர் வைக்கணும். குழந்தைய வந்துட்டு தனியா வந்துட்டு பயன்படுத்துற ஒரு சூழல்ல இருக்கக்கூடாது. குழந்தைக்குன்னு தனி ரூம் இருக்கணும், வெயிட்டிங் ஏரியாவும் சரி. குழந்தை கேஸ் வந்துட்டு இந்த இப்போ வந்துட்டு ரீசெண்டா சித்தான்ற மூவில கூட காமிச்சிருப்பாங்க பாத்தீங்கன்னா, தனி ரூம்ல தான் வந்துட்டு ஹேண்டில் பண்ணுவாங்க குழந்தைய. குழந்தைக்கு வந்துட்டு ரொம்ப ஹார்ஷான கேள்விகளோ இல்ல குழந்தையை வந்துட்டு ஒரு ஷேம்ஃபுல்லா உண்டாக்குற கேள்விகளோ, ஒரு ரொம்ப கோவமான ஆக்ரோஷமான கேள்விகளோ கேட்க கூடாது. குழந்தைக்கு தன்மையான முறையில தான் அந்த கேள்விகள் இருக்கணும் டிஃபென்ஸ் கவுன்சில் கிட்ட இருந்து. அந்த டிஃபென்ஸ் கவுன்சில் கிட்ட வந்து டைரக்டா அந்த கேள்விகள் இருக்கக்கூடாது. த்ரூ ஜட்ஜ் ஆர் த்ரூ த இன்டர்பிரிட்டர் ஆர் த்ரூ த அவங்க மதர், யார் மூலியமாவதோ அந்த கேள்விகளை ஜட்ஜ் முன்னாடி கேட்டு அதுக்கான பதிலை வந்துட்டு வாங்கலாம். இங்கேயும் அக்யூஸ்ட வந்துட்டு எந்த வகையிலயும் வந்து கோர்ட் ரூம்ல வந்து குழந்தை டைரக்டாக பாக்குற ஒரு விஷயங்கள் வந்து நடக்கக்கூடாது பார்த்துக்கணும். ஸ்பீட் ட்ரையல் எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரமாக ஸ்பீட் ட்ரையலை வந்துட்டு செயல்படுத்தி அந்த குழந்தைக்கான ஜஸ்டிஸ் வாங்கி தரோம். These are all the main key roles. Now we come to the challenges part. What are the challenges what we are having? Mainly first to the CWC. சிடபிள்யூசில எவ்வளவு நான் சொன்னேன் இல்லைங்களா, சிடபிள்யூசிக்கு அவ்வளவு மெயின் ரோல் இருக்குதுன்னு சொன்னேன். ஒரு குழந்தைக்கு இனிஷியல் ஸ்டேஜ்ல இருந்து எண்ட் ஸ்டேஜ் வரைக்கும் அவங்க தான் அசஸ் பண்ணணும். இங்க சிடபிள்யூசியே இல்லாத மாவட்டங்கள் இருக்கு. புது மாவட்டங்கள் ஃபார்ம் பண்ணதுல சிடபிள்யூசி கமிட்டியே இல்ல. சில மாவட்டங்கள்ல வந்துட்டு சிடபிள்யூசி வந்துட்டு டென்யூர் முடிஞ்சிடுச்சு, எக்ஸ்டெண்டடா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. தே டோன்ட் டேக் மோர் லயபிலிட்டி இல்லையா எக்ஸ்டெண்டடா ஒர்க் பண்ணும்போது. அண்ட் தென் சம் டிஸ்ட்ரிக்ட் அங்க இல்லாததால மற்ற டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கவங்க கூடுதல் பொறுப்புல இருக்காங்க. ஏற்கனவே இருக்கிற டிஸ்ட்ரிக்ட்லயே ரிசோர்சஸ் கம்மியா இருக்குன்னும் போது நம்ம சொல்றோம் இல்லையா, அவங்களோட மெயின் ரோல்ஸ் இது எதுவுமே செயல்படுத்துறதே கிடையாது. மேக்சிமம் வந்துட்டு நடக்குதுங்க, ஃபங்க்ஷன்ஸ் நடக்குது, 100% எஃபெக்டிவா நடக்குதானா இருக்கு அப்படிங்கறது வந்து தெரியுமா? மோஸ்ட்லி யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. இது பத்தி முக்கியமா தெரிய வைக்க வேண்டியது வந்து பேரண்ட்ஸ்க்கு தான். அவங்களுக்கு இத பத்தின ஒரு விழிப்புணர்வு ஏற்படணும்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பா. சிடபிள்யூசிக்கு சிடபிள்யூசியோட பவர் சரியாத்துல தெரிய மாட்டேங்குதுங்க. இன்ஃபேக்ட் அதுதான் சொல்யூஷன் பார்ட்ல வந்துட்டு சொல்லணும். இவங்க எல்லாருக்குமே ட்ரைனிங் வந்துட்டு தேவைப்படுது. போக்சோ ஆக்ட்னா என்ன, அதோட கைட்லைன்ஸ் என்ன, எப்படி ப்ரொசீஜர்ஸை ஃபாலோ பண்ணுன்றது இவங்க எல்லாருக்கும் தெரியப்படுத்தணும். ஸ்பெஷல் ட்ரைனிங் யூனிட்ஸ் கண்டிப்பா தேவைப்படுது. ஸோ சிடபிள்யூசியோட பவர், இன்னொன்னு சிடபிள்யூசி என்ன பண்ணாங்கன்னா மேன் பவர் இல்லைன்னு சொன்னேன் இல்லைங்களா, இந்த மார்ச் 6 ஒரு ஆர்டிகல் வந்திருக்கு பாருங்க. தமிழ்நாட்டுல வந்துட்டு 19 டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல வந்துட்டு வேகன்சி ஃபில் ஆகலன்னு வந்திருக்கு சிடபிள்யூசில. ஓகே. they have also mentioned எந்தெந்த மதுரையில இல்ல, இந்த எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட்ல இல்ல, எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட்ல வந்துட்டு கூடுதலா பொறுப்புல இருக்காங்க, அதெல்லாம் கூட மென்ஷன் பண்ணி வந்திருக்கு பாருங்க. சோ மேன் ரிசோர்சஸ் இல்லன்னா எப்படி வந்துட்டு பாதிக்கப்பட்டவர்களுக்கு ரிசோர்சஸ் இவங்க அலோகேட் பண்ண போறாங்க, எப்படி ப்ரொசீஜர்ஸ் இவங்க ஃபாலோ பண்ண போறாங்க. அகைன் தேர் ஆல்சோ ஒன் மோர் இது என்னன்னா, இவங்களுக்கு ஃபண்டுன்னு கிடையாதுங்க. இவங்க வந்து they are dependent on district welfare unit. அவங்க டிபெண்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு வண்டி ஒரு குழந்தைக்கு இது மாதிரி நடந்துருச்சு, அந்த குழந்தைய ஒரு ஹோம்ல கொண்டு போய் விடணும், இல்ல அந்த குழந்தைக்கு மெடிக்கல் எமர்ஜென்சிக்கு வந்துட்டு இவங்க டிராவல் பண்ணணும், இல்ல வந்து அசிஸ்டன்ட் கொடுக்கணும்னா கூட they are also dependent on other welfare units. ஸோ அந்த வண்டி ப்ரொவைட் பண்றதுல இருந்து அந்த ஃபண்டை வந்துட்டு அவங்க கிட்ட வாங்குறதுல இருந்து காலதாமதம் ஏற்படுது. அதுக்கான ஃபண்டும் வந்து கரெக்டா அலாட்மெண்ட் ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொல்றாங்க. இது எல்லாமே அந்தந்த யூனிட்ல நாங்க டிஸ்கஸ் பண்ணி கிரவுண்ட் ஒர்க் பண்ணதுல கிடைச்ச தகவல்கள் தான் இது எல்லாமே. ஸோ அந்த லேக் ஆஃப் இது அடிப்படை இது தே டோன்ட் ஹவ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ். அவங்களுக்குன்னு தனி ஆஃபீஸ் நிறைய மாவட்டங்கள்ல இல்லை. நடக்குது எங்கேயோ ஒரு இடத்துல தான் சில நல்ல கரெக்டான விஷயங்கள் நடக்குது, இவங்களுக்குன்னு தனி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிடையாது. ஸோ இது எல்லாமே களையப்பட வேண்டும். அவங்களுக்கான ஃபண்டுல இருந்து அவங்க இன்டர் டிபெண்டா இருக்கிறத எடுக்கணும். அவங்களுக்கான பவர்ஸ் அண்ட் ரைட்ஸ் அவங்களை எக்ஸசைஸ் பண்ற தனி ஜுடிஷரி செப்பரேட் பவர்ஸ் வந்துட்டு அவங்களுக்கு கொடுக்கணும்.
ஓகே, இதெல்லாம் இருக்குது. அதுக்கு அடுத்தது போலீஸ்ன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ம். ஸ்பெஷல் ஜுவனைல் போலீஸ் யூனிட்னு இருக்குங்க ஆக்சுவலி. இப்ப ஸ்பெஷல் ஜுவனைல் போலீஸ் யூனிட் தான் வந்துட்டு போக்சோ கேசஸ கையாளணும்னு வச்சுக்கோங்களேன். ம். அப்ப ஸ்பெஷல் யூனிட் போது போக்சோ கேசஸ் மட்டும் எடுத்து நடத்தும் போது ம். இன்வெஸ்டிகேஷன்ஸ் ரொம்ப சீக்கிரம் நடக்கும். அது இங்க நடக்கிறது கிடையாது. இங்க என்ன நடக்குதுன்னா, ரொம்ப வெகு சில இடங்களில் மட்டும்தான் இந்த யூனிட் இருக்குது தமிழ்நாட்டுல. ம். மேக்சிமம் என்ன பாத்தீங்கன்னா மகிழா கேசஸ் நடக்கிற இடத்துலயே தான் கோர்ட்லயும் இந்த போக்சோ கேசஸ் வருது. போலீஸும் வந்துட்டு உமன் போலீஸ் ஸ்டேஷன்ஸ் தான் வந்துட்டு போக்சோ கேசஸ் ஹேண்டில் பண்ணுது. அப்ப போக்சோ கேசஸ் மட்டும் ஹேண்டில் பண்ணா சீக்கிரமா முடியும் இல்லையா? ம். ஒரு நாளில் உமன் கேசஸ் வந்துட்டு போலீஸ் அதாவது மகளிர் வன்கொடுமை, அப்புறம் டவுரி அரேஞ்ச்மெண்ட், இந்த கேசஸையும் அவங்க ஹேண்டில் பண்ணிக்கிட்டு போக்சோ கேசஸையும் ஹேண்டில் பண்ணோம்னா இன்வெஸ்டிகேஷன் லேட் ஆகுது. ஸோ ஓவர்லோட் ஆஃப் ஒர்க். அகைன் இங்கேயும் ஷார்டேஜ் ஆஃப் ரிசோர்சஸ் இருக்கு. இங்கேயும் ஃபண்ட் அலோகேஷன் இல்ல. இங்கேயும் வந்துட்டு நிறைய விஷயங்களுக்கு அவங்களுக்கு ஃபண்ட் இல்லைன்னு சொல்றாங்க. துரிதமா செயல்பட முடியலன்னு சொல்றாங்க. ஸோ இந்த விஷயங்களும் களையப்பட வேண்டும். அண்ட் தென் வந்துட்டு இப்ப கோர்ட்டுக்கு வந்துட்டுன்னு வச்சுக்கோங்களேன், இன்னும் செப்பரேட் போக்சோ கோர்ட் வந்து ஸ்பெஷல் ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட், செப்பரேட் போக்சோ கோர்ட். இது வந்துட்டு சுப்ரீம் கோர்ட் இம்ப்ளிமெண்டேஷன் பண்ண சொல்லி எப்பயோ ஆர்டர் போட்டுட்டாங்க. தமிழ்நாட்டுல நிறைய இடங்கள்ல இப்போ வந்துட்டு போக்சோ கோர்ட்ஸ் வந்துட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா ரொம்ப ஸ்லோவா நடக்குது ப்ரோக்ரஸ். இன்னும் நிறைய டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல வந்துட்டு மகிழா கோர்ட்ஸ்ல தான் வந்துட்டு கேஸ் நடக்குது, போக்சோ கேஸ். அப்போ என்ன ஆகுதுன்னா, காலையில இருந்து மதியம் வரைக்கும் ஈவினிங் வரைக்கும் வந்துட்டு அந்த மகளிருக்கான எல்லா கேசஸும் நடக்குது, வழக்குகளும் நடக்குது. அதுக்கப்புறம் தான் ஈவினிங்கா எடுக்கிறாங்க போக்சோ கேசஸ். அப்ப என்ன ஆகுதுன்னா, தனி போக்சோ கோர்ட் இருந்தா தானே இன் கேமரா ப்ரொசீடிங் போக்சோ கோர்ட் கைட்லைன்ஸை ஃபாலோ பண்றதுக்கான அமைப்பு இருக்கும். மகிழா கேசஸ் நடக்கிற இடத்துலயே வைக்கும் போது இந்த இன் கேமரா ப்ரொசீடிங்ஸை சரியா ஃபாலோ பண்றது கிடையாது. அக்யூஸ்ட வந்துட்டு பாக்குற தன்மை ஏற்படுது. வெயிட்டிங் ஏரியால வந்து தனி வெயிட்டிங் ஏரியான்றது குழந்தைக்கு அங்க நிறைய இடத்துல இல்ல. அப்ப குழந்தை பாதிக்கப்பட்ட குழந்தை எல்லாருக்கும் எக்ஸ்போஸ் ஆகுது. பாவம் இந்த குழந்தை தான் பாதிக்கப்பட்டதும் எல்லாம் கை காமிச்சிட்டு போற அளவுக்கு தான் வச்சிருக்காங்க. நிறைய இடத்துல அது மாதிரிதான் இருக்கு சினாரியோ. ஸோ அந்த இப்போ தனி போக்சோ கோர்ட் இம்ப்ளிமெண்டேஷனோ தனி வெயிட்டிங் ஏரியால இருந்து குழந்தைங்களுக்கான வாட் ஆர் த ப்ரிவிலேஜஸ், வாட் ஆர் த ஃப்ரெண்ட்லி என்விரான்மெண்ட் வி கேன் கிரியேட் இன் அ கோர்ட் விச் ஆல்ஸ் டு பி டன், அது எல்லாமே நடக்கணும். ஸோ we have seen who are the stakeholders, what are the roles, what are the current challenges and practical difficulties they are facing. What can be the solution? Solution என்னவா இருக்கலாம் அப்படின்னா, இவங்க எல்லாரும் எங்கெங்கயோ செயல்பட்டு இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாரையும் ஒரே இடத்துல வந்துட்டு எடுத்து வரணும். ஆல் அண்டர் ஒன் ரூஃப். they all have to work under one roof. ஒரு விஷயம், ஒரு போக்சோ கேஸ் நடந்து விட்டு அது அந்த அசம்பாவிதம் நடந்துருச்சுன்னா, அந்த குழந்தைய 164 ஸ்டேட்மெண்ட்டுக்கு மெஜிஸ்ட்ரேட் கிட்ட கூட்டு போறது, ஹாஸ்பிட்டல் ஒரு பக்கம் கூட்டு போறது, இன்வெஸ்டிகேஷன் ஒரு பக்கம் கூட்டு போறதுன்னு current, I'm sorry to say this, current judicial processes, victims are more re-traumatized, whereas accused are enjoying the privilege of human rights. Seriously I'm saying, accused க்கு அவ்வளவு privileges இருக்கு human rights, ஆனா victims are more victimized in the current judicial process. அது எல்லாமே கம்ப்ளீட்டா மாறணும் அப்படின்னா, ஒரு ரூஃப்ல கரெக்டா போக்சோக்குன்னு ஸ்பெஷலைஸ்டு யூனிட், நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த ஸ்பெஷலைஸ்டு ஜுவெனல் போலீஸ் யூனிட், ஸ்பெஷலைஸ்டு போக்சோ கோர்ட், ஸ்பெஷலைஸ்டு ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட் ஆர் போக்சோ கோர்ட், மெடிக்கல் எக்ஸாமினேஷன் போக்சோக்காக அந்த குழந்தைங்களுக்கு மட்டும் அதுக்கான மெடிக்கல் எக்ஸாமினேஷன் டீம், CWC டீம், who are all the other connected departments who are primary to போக்சோ கேஸ், அவங்க எல்லாம் வந்துட்டு ஒரு ரூஃப்ல ஒர்க் பண்ணணும். இன்னொன்னு, they should not be interdependent or interlocked. ஒருத்தர் பிணைஞ்சி அந்த ஒரு லாக்கிங் சிஸ்டம்ல இருக்கு இல்லையா, அந்த மாதிரி இருக்கக்கூடாது. செப்பரேட் ஒர்க், ஒருத்தருக்கும் அவங்க பவர் எக்ஸசைஸ் பண்ற ஃபண்டும் ரிசோர்ஸும் இண்டிவிஜுவலா அந்த செயலாக்க கொடுக்குற அந்த அத்தாரிட்டியும் அவங்களுக்கு வந்து கொடுக்கணும். ஸோ ரிசோர்சஸ் ஃபண்ட் அண்ட் தென் த ஆல் அண்டர் த சேம் ப்ரிமைசஸ் மைட் பி த சொல்யூஷன் ஃபார் திஸ். ஸோ தட் ஒன்லி இவங்க போக்சோ கேஸை மட்டும் பார்க்கும்போது, அங்கே ஒரே இடத்துல இருக்கும்போது, எல்லாரும் ஒரே குறிக்கோளை நோக்கி செயல்படும் போது 2 அல்லது 3 மாதத்துக்குள் இந்த குழந்தைகளுக்கான அந்த ஜஸ்டிஸை வந்து கிடைச்சிடும். அதை விட்டுட்டு ஒரு வருஷம் அவங்க மேல, அந்த டிபார்ட்மெண்ட் மேல, இந்த டிபார்ட்மெண்ட் மேல குறைகளை சொல்லிக்கிட்டு 1 வருஷம் 2 வருஷம் காலதாமதப்படுத்தி அந்த குழந்தைய வந்துட்டு நினைவுகளை நினைவூட்டி வளர்க்கறதுக்கு இது ஒன்றும் ஸ்வீட் மெமரிஸ் கிடையாது. கண்டிப்பா எவ்வளவு சீக்கிரம் அந்த ட்ராமால இருந்து அந்த குழந்தைய வெளிக்கொண்டு வர முடியுமோ அந்த குழந்தையோட ஃபியூச்சருக்கு அது நல்லது. ஸோ 2-3 மாதங்களுக்குள் செயல்பட வேண்டும் என்றால் it all has to come under the same roof. So these are all my. Okay, thank you.